Sembaruti, powered by Nippon Paint, Asia's real #1 paint. Co-presented by Eldia Pure Coconut Oil. மற்றும் Ratna Fan House in New Year Super Grand Sale. எப்படியாவது சீக்கிரம் பி நெகட்டிவ் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. அப்பதான் ஆபரேஷன் பண்ண முடியும். என் பிளட் குரூப் பி பாசிட்டிவ். எனக்கு மட்டும் பி நெகட்டிவா இருந்திருந்தா பார்வதிக்காக எவ்வளவு ரத்தம் வேணா கொடுத்து காப்பாத்தி இருந்திருப்பேன். சார், இன்னும் 1 ஹவர்ல ஆபரேஷன் பண்ணி ஆகணும். சீக்கிரமா அரேஞ்ச் பண்ணுங்க. ஐயோ பார்வதி, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? பெரிய தம்பி, என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்க காலில் விடாது விடுற தம்பி. பயப்படாதீங்க, எப்படியாவது நான் அரேஞ்ச் பண்றேன். அருண், ஐஸ்வர்யா, இமீடியட்டா பி நெகட்டிவ் பிளட் அர்ஜென்ட்டாக வேணும்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மெசேஜ் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இந்த பி நெகட்டிவ் பிளட் வேணுன்றதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அருண், நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணுறேன், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மெசேஜ் பண்ணு. அப்பா, நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாருக்கும் பி நெகட்டிவ் பிளட் வேணுன்றதை மெசேஜ் பண்ணிவிடுங்க. நான் இப்போ வந்துடுறேன். ஓகே அது. ஐயா, நானும் போய் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் விசாரிச்சு பார்க்குறேன். ஐயா சுந்தரம், ஐயா, அகிலாவோட பிளட் கூட பி நெகட்டிவ் தான். அகிலா பிளட் டொனேட் பண்ணா பார்வதியை காப்பாத்திடலாம். முதல்ல ஆதிக்கு ஃபோன் பண்றேன். மாமா, என்ன ஆச்சு உங்களுக்கு? அகிலாக்கா இந்த பார்வதிக்கு ரத்தம் கொடுக்கணுமா? ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரி ரேஞ்ச் என்ன, இந்த சமையல்காரி பார்வதி ரேஞ்ச் என்ன? அவங்க நிழல்ல நிக்கிறது கூட இவளுக்கு தகுதி இருக்கா மாமா? அக்காவோட கால் தூசிக்கு பெருவாளா இவ? இவளுக்கு அகிலாக்கா ரத்தம் கேக்குதா? மாமா, இவெல்லாம் இருந்து என்ன பண்ண போறா? விட்டு தொலைங்க, செத்து போகட்டும். ஆமா, உங்க வாயால அப்படி சொல்லாதீங்கம்மா. நான் போய் அம்மா காலில் விழுந்தாவது என் பொண்ணுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரேம்மா. நீ போய் கூப்பிட்ட உடனே அக்கா ஓடி வந்து உன் பொண்ணுக்கு ரத்தம் கொடுப்பாங்களா? வனஜா, மனசாட்சியே இல்லையா? இத்தனை நாளா பார்வதி கையால சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்ட உன்னால எப்படி இப்படி கொஞ்சம் கூட இறக்கலாம பேச முடியுது? ஐயா, நான் போய் அம்மா காலில் விழுந்தாவது அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா. சரி சுந்தரம், நீ கிளம்பு. சரி. டேய் கணேசா, அழாதடா, உன் அக்காக்கு ஒண்ணும் ஆகாது. ஹலோ, சொல்லுங்க சார். சார், பி நெகட்டிவ் பிளட் எதுனா அவைலபிள் இருக்குமா? ரொம்ப அர்ஜென்ட். பி நெகட்டிவ் ஸ்டாக் இல்லை சார். வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே. ஹலோ, சொல்லுங்க சார். மேம், உங்க பிளட் பேங்க்ல பி நெகட்டிவ் பிளட் எதுனா அவைலபிள் இருக்குமா? இல்ல சார், ஸ்டாக் இல்ல. ரொம்ப எமர்ஜென்சி. டோனர்ஸ் கிட்ட இருந்தோம் இப்போதைக்கு வாங்க முடியாது. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பாருங்க சார். சரி, ஓகே. பார்வதி உனக்கு என்ன குறை வச்சா? உன் கோயிலுக்கு வர்றதுல குறை வச்சாலா, இல்ல உனக்கு பூஜை பண்றதுல குறை வச்சாலா? எதுல குறை வச்சான்னு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துருக்க? பார்வதியோட உயிரை காப்பாத்துறதுக்கு டாக்டர் ரத்தம் வேணும்னு கேட்கிறாரு, ஆனா நீ பலி வேணும்னு கேட்கிற. இந்த உலகத்துல இருக்கிற உயிரினலாம் உன்னதான சாமின்னு சொல்றாங்க. பார்வதியும் உன்னதான கும்பிட்டா, அவளை போய் இப்படி நீ சோதிக்கலாமா? பார்வதியை கண்ணுக்குள்ள இல்ல, நெஞ்சுக்குள்ள வச்சு பார்த்துக்க வேண்டிய நீ அவ கண்ணை திறப்பால மாட்டான்ற நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்க. பார்வதியோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். ஆமா, நீதான் காரணம். பெரிய இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாமிக்கு விளக்கேற்றணும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாமிக்கு பூஜை பண்ணணும்னு உன் கோயிலுக்கு வர்றத பார்வதி சொல்லி சொல்லி என்கிட்ட சந்தோஷப்படுவா.
நாளும் கிழமையும் பார்த்து பார்த்து உன்னை கும்பிட்டவும் பார்வதிக்கு நீ கொடுக்குற வரம் இதானா? சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக தான் உயிரே கொடுக்க தயாராட்டா பார்வதி. ஆனா நீ உன்னையே நம்பிட்டு இருந்தவள இப்படி உயிருக்கு போராட வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பார்வதி எங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அவளை காப்பாத்த ரத்தம் தேவைன்னு நான் போராடிட்டு இருக்கேன். தான் மக பொழைப்பால மாட்டாளன்னு சுந்தரம் துடிச்சிட்டு இருக்காரு. ஏன் இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாடுற? தப்பு. நீ பண்றது ரொம்ப தப்பு. இது நியாயமே இல்ல, உனக்கு தர்மமும் இல்ல. என் கையில எதுவுமே இல்ல, எல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்தபடி தான் நடக்கும்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு பார்த்த நான் ஒத்துக்க மாட்டேன். பார்வதி உயிரை காப்பாத்தி கொடுப்பேன்ற நம்பிக்கையில உன் காலடியில இருந்து இந்த குங்குமத்தை எடுத்துட்டு போறேன். என் நம்பிக்கையை நீ ஏமாத்தின அப்புறம் எந்த காலத்துக்கும் நான் உன் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். உன் பொண்ணை பலி வாங்கிடாத, பார்வதியை காப்பாத்து. ஒன்னால நின்னு போன இந்த நிச்சயதார்த்தம் 7 நாள்ல மறுபடியும் நடக்கணும். விஜயா மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணு. ஓகே மேடம். மேடம் அம்மா, என்னாச்சு சுந்தரம்? உன் பொண்ணுக்கு எப்படி இருக்கு? பார்வதிக்கு எப்படி இருக்கு சுந்தரம்? ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? அம்மா, அது வந்து என் பொண்ணு பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாமா. டாக்டருங்க, நர்ஸுங்க ஒருத்தர் வாயில இருந்து கூட என் பொண்ணு பொழைச்சுக்குவான்னு ஒரு வார்த்தை கூட வரலப்பா. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அழாத சுந்தரம், தைரியமா இரு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, பார்வதியை நான் பொழைக்க வைக்கிறேன். உன் பொண்ணு பொழைக்கணும், நிச்சயமா பொழைப்பா. அம்மா, என் பொண்ணு பொழைக்கணும்னா சொல்லு சுந்தரம், என்ன யோசிக்கிற? பார்வதிய ஃபாரினுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்களா? இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எந்த நாட்டுக்கு போகணும்னு சொன்னாலும் நான் அனுப்பி வைக்கிறேன். இல்ல ஃபாரின் டாக்டர்ஸை வர வைக்கணும்னா
உலகத்துல இருக்கிற அத்தனை நாட்டுல இருந்தும் டாக்டர்ஸ் நான் வர வைக்கிறேன். என்ன செய்யணும் சுந்தரம் சொல்லு. அது வந்துமா, என் பொண்ணு பொழைக்கணும்னா, உன் பொண்ணு பொழைக்கணும்னா உங்க 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 ஆசீர்வாதம் வேணுமா? உங்க ஆசீர்வாதம் இருந்தா அது போதுமா. நான் வர்றேம்மா. சோறு போடுற அம்மா கிட்ட உங்க ரத்தம் வேணும்னு என்னால கேட்க முடியலையே. சுந்தரம் நில்லு. இங்க வா. தைரியமா இருன்னு சொன்ன என்கிட்டயே ஏதோ சொல்றதுக்கு பயப்படுறியே, ஏன் சுந்தரம்? எதுவா இருந்தாலும் மறைக்காம தைரியமா சொல்லு. என் ஆசீர்வாதம் உன் பொண்ணுக்கு இருந்தா மட்டும் போதும்னு நீ சொல்ல வந்ததை சொல்லாம போனா உன் பொண்ணு பொழைச்சுக்குவாளா சுந்தரம்? பார்வதியை காப்பாத்த பணம், செல்வாக்கு, அதிகாரம் இது அத்தனையும் பயன்படுத்த நான் தயாரா இருக்கேன். இதுல உனக்கு எது வேணும்னு சொல்லு. அம்மா, உங்க தயவுல எனக்கு என் பிள்ளைகளுக்கும் இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லை. எங்க உயிர் போற வரைக்கும் நாங்க உங்களுக்கு சேவை செய்வோம்னு சொல்லியிருக்கோம். அப்படி வாக்கு கொடுத்த இந்த வாயால உங்ககிட்ட இப்ப எப்படி கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணு புரியலம்மா. நான் சைன் பண்ண பிளாங்க் செக்க தரேன். உன் மகளை பூ மாதிரி பாத்துக்குவாங்க. பணம் கம்மியா இருக்கு, இன்னும் கட்டுங்கங்கிற வார்த்தையே வராது. போன் பண்ணி டாப் மோஸ்ட் சர்ஜனை யாரையாவது வர சொல்றியா? நீ இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருப்பாங்க. செல்வாக்க பயன்படுத்தணுமா? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி வீட்டுல வேலை செய்யறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். போலீஸ், டாக்டர்ஸ், லாயர்ஸ், எந்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களா இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில கியூல நிப்பாங்க. இப்ப சொன்னதுல உனக்கு எது வேணும் சுந்தரம்? சொல்லு. அம்மா, இந்த வார்த்தையை சொல்றதுக்கு பயமா இருக்குமா. நீங்க நினைச்சா முடியாத காரியம்னு எதுவுமே இல்லம்மா. நாங்க கேட்காமலேயே எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு வேண்டியது பணம், செல்வாக்கு, அதிகாரம் இதெல்லாம் இல்லம்மா. இது அத்தனையும் உங்க பார்வை பட்டாலே எங்களுக்கு வந்து சேர்ந்துருமா. நீங்க பெரிய மனசு பண்ணி கருணை காட்டுனா என் பொண்ணு பார்வதி உயிர் பொழைச்சுக்குவாமா, உயிர் பொழைச்சுக்குவா. நான் என்ன செய்யணும் சுந்தரம்? உனக்கு என்ன வேணும்? பணம் வேணும்னு கேட்டா 2000 ரூபாய் கட்டுக்களை என் கை நிறைய அடிக்கிடுவீங்க. பசிக்குதுன்னு சொன்னா வயிறு நிறைய சாப்பாடு வைப்பீங்க. இப்போ இப்போ என் பொண்ணு உயிரை காப்பாத்துறதுக்கு உங்க 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 ரத்த வேணும்னு நான் எப்படிமா கேட்பேன்? என்ன மன்னிச்சிடுங்கம்மா. சொல்ல முடியாம, சொல்ல வார்த்தை வராம இவ்வளவு நேரமா தயங்கிக்கிட்டு இருந்தம்மா. என் பொண்ணு தலையில
அந்த கடவுள் என்ன எழுதியிருக்கானோ அப்படியே நடக்கட்டுப்பா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் போறேன்ப்பா. ஹலோ மச்சான், பார்வதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. இமீடியட்டாக பி நெகட்டிவ் பிளட் வேணும்டா. ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ப்ளீஸ் டே, ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா? சரி, ஓகேவே, அப்புறம் கூப்பிட்றேன். பார்வதி, உனக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரேன். கண்ணை திறந்து பார் பார்வதி. ஒரு தடவை கண்ணை திறந்து பாரு. அழாதடா. டேய் அருண், எதனா தெரிஞ்சுதா? ப்ரோ, ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பி நெகட்டிவ் பிளட் 2-3 பேருக்கு இருக்கு. பட் நம்ம பேட் லக், அவங்க எல்லாரும் அவுட் ஆஃப் கண்ட்ரி ப்ரோ. எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. ஃப்ளைட்ல வந்தா கூட டாக்டர் சொன்ன டைம்குள்ள வர முடியாதா ஆதி? ஐயா, எங்க அக்கா காப்பாற்ற முடியாது ஐயா. அழாத கணேசா, அழாத. உங்க அப்பா அகிலாவை பாக்குறதுக்கு வீட்டுக்கு போயிருக்காருல, கண்டிப்பா அகிலாவை கூட்டிட்டு வந்துருவாரு. உங்க அக்காவை காப்பாத்திடலாம். பா, சுந்தரம் வந்துட்டாரு. என்னாச்சு சுந்தரம்? அகிலாட்ட விஷயத்த சொன்னியா? அகிலா என்ன சொன்னா? வந்துகிட்டு இருக்காளா? என்ன மன்னிச்சிடுங்கய்யா. என்னாச்சு சுந்தரம்? என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன சொல்லுவார் ஆதி? அக்கா கிட்ட போய் என் பொண்ணை காப்பாத்தணும், பணம் கொடுங்கம்மான்னு கேட்டிருந்தா அக்கா கண்ணை மூடிக்கிட்டு அள்ளி கொடுத்துருந்துருப்பாங்க. அதை விட்டுட்டு அவங்க கிட்ட போய் என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு ரத்தம் கொடுங்கம்மான்னு கேட்டா சும்மா இருப்பாங்களா? அடிக்காத குறையா திட்டி அனுப்பியிருப்பாங்க. அதான் சுந்தரம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு நிக்கிறாரு. வனஜா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? சுந்தரம், என்ன நடந்தது? நீ அகிலா கிட்ட விவரத்தை எடுத்து சொன்னியா இல்லையா? என் பொண்ணு உசுரை காப்பாத்த உங்க ரத்தத்தை கொடுங்கம்மான்னு என்னால அம்மா முகத்தை பார்த்து கேட்க முடியலைங்கய்யா. வார்த்தை வரல, ஆனா விவரத்தை சொல்லிட்டு வந்துட்டாங்கய்யா. அப்பா, நீங்க அம்மாக்கு கால் பண்ணுங்க. மாமா, அதான் சுந்தரம் விவரத்தை சொல்லிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாருல. ரத்தம் கொடுக்கற மாதிரி இருந்தா அக்கா இந்நேரத்துக்கு கிளம்பி வந்திருப்பாங்க. தேவையில்லாம அவங்களுக்கு போன்லாம் பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு என்னவோ வனஜா சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. பார்வதியோட தலையெழுத்து அவ்வளவுதான்னு நினைச்சுக்கிட்டு நாம எல்லாரும் மென்டலா ப்ரிப்பேர் ஆகிறது தான் பெஸ்ட்னு தோணுது. இல்ல,
நான் அகிலா கிட்ட பேசுறேன்